தலித்துகளை இந்துக்கள் தானே. இதே பிஜேபி காரன் தலித்துகள் தெருக்கு தேர் வரணும்னு போராடி இருக்கிறானா? மேல் பாதியில கோயிலை திறக்கணும்னு போராடி இருக்கிறானா? சாதிய வன்கொடுமைகள் கூடாது என்று போராடி இருக்கிறானா? சேரிகளை கொளுத்தும் போது கண்டித்திருக்கிறானா? இங்க வேப்பந்தட்டில கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டான், ஸ்டே கொடுத்துட்டான். ஒரு 100 மீட்டர் எஸ்சி தெருவுக்கு தேர் வரட்டும்ன்றான். முடியாதுன்னு கலெக்டரும் சேர்ந்து தீர்மானம் போடுறான். கலெக்டர் போலீஸ் எல்லாம் சேர்ந்து பழையபடி எப்படி இருந்ததோ அப்படியே இரு. இது என்ன தீர்மானம்? இது கடந்த காலத்தில் எப்படி இருந்ததோ அப்படியே இரு. அப்படியே இருன்னு சொல்றதுக்கு தான் அரசமைப்பு சட்டத்தை நீர்த்து போக செய்கிற வேலையை செய்யறாங்க. அவன் என்ன சொல்லியிருக்கணும்? ஐஏஎஸ் படித்த ஒரு அதிகாரி, அந்த காலம் வேற, 1945க்கு முன்ன இருந்தது வேற, 1950க்கு முன்ன இருந்த இந்தியா வேற, 50க்கு பின்னால் இருக்கிற இந்தியா அம்பேத்கர் இந்தியா, 50க்கு முன்னால இருந்த இந்தியா மனு இந்தியா. அது மனு இந்தியா. மனுவை வீழ்த்துவதற்கு புறப்பட்டு வந்தவர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர். அவர் எழுதின சட்டம் மனு சாஸ்திரம், புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதின சட்டம் கான்ஸ்டிடியூஷன். 50க்கு பின்னால் இருக்கிற இந்தியா அம்பேத்கர் இந்தியா. இந்த இந்தியாவில் 100 மீட்டர் தேரை கொண்டு வர மாட்டேன்னு நீ சொல்றனா, நீ எதுக்கு ஐஏஎஸ் படிச்ச? நீ எதுக்கு ஐபிஎஸ் படிச்ச? தோழர்களே, இப்படி தலித்துகள் இந்துக்களாக இருந்தாலும் கூட தலித்துகளின் உரிமைகளுக்காக போராடாதவர்கள் தான் பிஜேபி காரர்கள். அந்த பிஜேபியினுடைய செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு பல பேர் பல வேஷம் போடுறாங்க.